Happy birthday, dear Betty. Happy birthday to you. புதுமனையை கட்டி இந்த குடும்பத்தை கையெழுத்திருக்கின்ற திருமதி செந்தூரன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் இன்று பயனாளிகளின் சார்பிலும் வட்டுக்கோட்டை குடிமகன் என்ற வகையில் எனது சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடு ஓட்டோ கிளாஸ் கனடாவினுடைய 5வது வீடு. இந்த புலம்பெயர்ந்து அடிபட்டு வெளிநாடுகளில் வாழ்கின்றவர்கள் இந்த பணத்தை ஈஸியாக உழைப்பதில்லை. ஒரு தவறான நோக்கம் இருக்கின்றது. வெளிநாடுகளில் வாழ்கின்றவர்களுக்கு காசு ஈஸியாக வருகின்றது, அவர்கள் எங்களுக்கு எல்லாத்தையும் தந்து விடுவார்கள் என்று சொல்லி. உண்மை என்னவென்று சொன்னால், எங்களது மக்கள் இங்கிருந்து இவ்வளவு கஷ்டத்தையும் பட்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு கை கொடுத்து அவர்களும் வாழ வேணும் என்று நாங்கள் நினைக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்டவர்கள் இப்பேற்பட்ட ஒரு உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்குள்ளவர்களும் நாங்கள் எங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையிலேயோ ஒன்றுமே இல்லை என்று யோசிக்காது, எங்களுக்கும் எங்களது சகோதரங்கள் எங்களது உறவினர்கள் உதவி செய்கின்றார்கள், நாங்களும் எழுந்து நிற்கலாம் என்ற ஒரு தைரியத்துடன் அடுத்த சமுதாயம் வாழ இருக்கின்றது. எனவே இந்த உதவியை செய்வதற்கு இன்றைக்கு முழுமூச்சாக நின்ற செந்தூரன் குடும்பத்தினருக்கு எனது நன்றியை தெரிவிப்பதோடு, இன்று தனது 25வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிரஜித் செந்தூரன், திருமதி செந்தூரன் அவர்களின் புதல்வன், அவர் 25வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். அவருக்கு எல்லாம் வல்ல பிரித்தியாங்கா தேவியினுடைய அருளும் வைரவ பெருமானது அருளும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுகின்றேன். வீட்டு திட்டத்திற்கு சிறப்பான நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய கிராம சேவையாளர் அவர்களையும் திரு கருத்துரை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையிலே தான் நாங்கள் பிரித்யாங்கராவை அணுகி அவர்களுடைய பங்களிப்பையும் பெற்று கணிசமான நிதி உதவியை அவர்களிடம் பெற்று இந்த வீட்டை நிர்மாணிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இந்த ஓட்டோ கிளாஸ் கனடா என்ற அமைப்பு இந்த விடயத்திலே அதிக கரிசனை காட்டி இந்த வீட்டு திட்டத்தை பூரணமாக்குவதற்கு உதவி புரிந்திருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் இந்த வீட்டை அவர்களிடம் உருகியவர்களிடம் அந்த குடும்பத்தினிடம் கையளிப்பது என்பது ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னர், பல பேரினுடைய உழைப்பின் பின்னர், பல பேரினுடைய பங்களிப்பின் பின்னர், பல முயற்சிகளின் பின்னர் தான் இது சாத்தியமாயிருக்கின்றது. வீடு கையளிப்பு நிகழ்வுக்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற
எங்களுடைய சங்கானை பிரதேச செயலகத்தின் சுற்றுண்டன், அதாவது அன்புக்குரிய ஒரு ஊடகவியலாளன், அவர் ஒரு உத்தியோகத்தர் மாத்திரமல்ல, அவர் சிறந்த ஒரு ஊடகவியலாளன் கணேசலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் கனடாவால் தாயக உறவு அரிய பல கருத்துக்களை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார். கிருத்தியங்கிரா ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர் சந்திரபாலின் நண்பர், அது மாத்திரமல்ல இந்த வீடு கையளிப்பினுடைய உறவினர் அவர்களுக்கும், மற்றும் இந்த கிராமத்தை பரிபாலித்து கொண்டிருக்கின்ற கிராம உத்தியோகத்தர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிருத்தியங்கிற அறக்கட்டளையினுடைய தலைவர் சந்திரபால் அவர்களுக்கும், இந்த வீட்டினை பெற்றுக்கொள்கின்ற பயனாளிகள், அவர்கள் சார்ந்த உறவினர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். உண்மையில் கிருத்தியங்கிரா அறக்கட்டளையினுடைய செயற்பாடு தொடர்பாக இங்கு கணேசலிங்கம் அவர்களால் மிக ஒரு காத்திரமான கருத்துக்கள் வழங்கப்பட்டது. அதைவிட கிருத்தியங்கிரா ஃபவுண்டேஷன் பற்றி நாங்கள் இந்த இடத்தில் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நான் இந்த விடயத்தை கூறலாம் என்று நினைக்கிறேன். காரணம், இந்த கிருத்தியங்கிரா ஃபவுண்டேஷன் என்பது உண்மையிலேயே இந்த சந்திரபால் அவர்கள் யுத்தம் முடிந்த பிறகு அவரும் வெளிநாட்டில் வசித்த ஒரு பிரஜை, தாயகம் 2010ஆம் ஆண்டு வந்ததன் பிற்பாடு வீடு வீடாக தேடி அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை சீர் செய்து கொண்டிருக்கிற காலகட்ட பிறப்பில் எனக்கும் அவருக்குமான ஒரு உறவு 2014ஆம் ஆண்டு காலகட்ட பிறப்பில் உருவாகிறது. அப்பொழுது அவர் சிறப்பாக ஒரு ஆலயத்தை, ஏலவே அவர்களுடைய பரம்பரை ஆலயம் வைரவர் கோயில், அந்த வைரவர் கோயிலில் வட்டுக்கோட்டை சங்கரத்தை சந்திக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த வைரவ கோயிலில் கிருத்தியங்கிரா என்று சொல்லப்படுகிற வைரவருடைய சக்தி, அதாவது மனைவி என்று சொல்லப்படுகிற கிருத்தியங்கிராவை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து அந்த ஆலயத்தை மிகச் சிறப்பாக இன்றைக்கு பரிபாலித்து கொண்டு வருகிற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் அவரிடம் கதைக்கிற போது அவர் என்னிடம் கேட்டது, இதை ஒரு சரியான ஒரு ஒழுங்குமுறைக்குள் எப்படி கொண்டு வரலாம் என்று. அந்த நேரத்தில் தான் நாங்கள் சொன்னது, அவருக்கு சொன்னது, நீங்கள் கிருத்தியங்கிரா அறக்கட்டளை என்ற பெயரை வையுங்கள், மிக அழகாக இருக்கும், ஒரு அம்மனுடைய பெயர், நிறைய ஆதரவுகள் நிறைய தளங்களிலிருந்து உருவாகும் என்று. அந்த ஒரு பெயரை அவர் ஸ்டார்டில் அங்கு கிருத்தியங்கிரா கோயில் வாசலில் பலர் இன்றைக்கு தண்ணீர் வந்து பலர் காசுக்கு தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். அவ்வாறு பணம் கொடுத்து தண்ணீர் வாங்குகிற போது அவருடைய ஆலயத்தில் இருக்கிற கிணற்றில் நல்ல நீர் இருக்கிறது. உடனடியாக அதில் ஒரு வாட்டர் டேங்க் ஒன்றை கட்டி அந்த நீரை சாதாரண எல்லாரும் இலவசமாக எடுக்கிறதுக்குரிய ஒரு சூழலை அங்கு முதலாவதாக உருவாக்கினர். கிருத்தியங்கிரா குடிநீர் விநியோகம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு நாளைக்கு 3500 லிட்டர் தண்ணீரை மக்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். பட்டுக்கோட்டை, முதலிகோயிலடி, சங்கரத்தை, அராலி போன்ற பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து எடுத்து செல்கிறார்கள். அதனுடைய முதலாவது ஒரு வெற்றிகரமான பணி என்று தான் அதை நாங்கள் சொல்ல வேணும். இப்பொழுது போக போக அவருடைய அந்த நீர் எடுக்கிற பயனாளிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் இரவு பகலாக, அது நேர வரையறையே இல்லை, எந்த நேரமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் அங்கு இருக்கிறது. அதைவிட வீட்டு திட்டம், இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற பல என்ஜிஓக்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செய்ய முடியாத, சாதிக்க முடியாத ஒரு வேலையை ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள் சாதித்திருக்கிற 144வது வீடு இன்றைக்கு கையளிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறது. உண்மையிலே அவருடைய முயற்சி என்பது வெறுமனே யாழ்ப்பாண மாவட்டம் அல்ல, யுத்தத்தால் அழிந்து போன முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா வரையும் அவருடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. பாராட்டுதற்குரிய விடயம். உண்மையிலே இந்த வீட்டு திட்டம் என்பது வெறுமனே அதாவது வந்து இன்றைக்கு பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள், ஏனைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒரு வீட்டுக்கான நிதியை பெறுகிற போது அவர்கள் 40% நிர்வாகத்துக்காக எடுத்துக்கொள்கிறோம். இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும், 40% தங்களுடைய நிர்வாக செலவு கண்டு தான் எடுத்துக்கொள்கிறோம். அதாலே ஒரு வீடு கட்டி அவர்களுக்கு முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 34-35 லட்சங்கள் ரூபாய் முடிவடையும். ஆனால் அதே அளவு நிதியை கொண்டு 2 பயனாளிகளுக்கு 2 வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைய கிருத்தியங்கிரா செயற்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், எந்த லாப நோக்கமும் இல்லாமல் அந்த பெறப்படுகிற பணத்தை கூலி ஆட்களுக்கும் கொள்வனவு செய்யப்படுகிற பொருள்களுக்குமாக செலவழித்து மிக மிக சிக்கனமாக, நுணுக்கமாக
அதாவது தங்களுடைய கூலியாக்களுக்கும் மிக அதிக தொகை பணங்களை வழங்காமல் அவர்களுக்கு நியாயமான பணங்களை எல்லாம் வழங்கி செய்கிற ஒரு வேலை திட்டமாகத்தான் இதுக்கு உண்மையிலே இங்கு பல வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் அக்கறையாகவும் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சந்திரபால் அவர்களே மற்றும் இங்கு பேச வந்திருக்கும் பேச்சாளர் அவர்களே மற்றும் எல்லோருக்கும் இந்த வீட்டு திட்டத்தை சென்றடைந்தது மகிழ்விக்க இந்த வீட்டுக்காரரை மகிழ்விக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் எனது தாழ்வணிந்து வணங்குகின்றேன். எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக நாங்கள் அந்த செந்தூரன் என்றால் ஆரெண்டு உங்களுக்கும் தெரிய வேணும். அந்த ஞானம் கிடைக்க முன்னால் அவற்றை இருந்தார். அவற்றை பெரியம்மா வந்து அவற்றை தாய்ந்த தமக்கை வந்து இங்கிலீஷ் டீச்சர் வந்து படித்து கொண்டு இருந்தவா. அவங்க வரைஞ்சி சாதாரணமாக அந்த ஜாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி கற்றுக்கொண்டிருந்தவர். இதுக்கு முன்னாலாம் இருந்தவர். இப்போ நான் இங்கே இந்த பார்க்க அவற்றை வீடும் கனடாவில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய மாளிகை வீட்டிலேயோ இல்லாட்டிக்கு ஒரு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையோ அவர் வாழல. அவற்றை வீடும் கனடாவை பொறுத்தவரை கனடாவில் இப்படி ஒரு வீட்டு திட்டம் இப்படி ஒரு சின்ன ஒரு வீட்டோட அவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டும் இங்கே ஒரு 5வது வீடை கட்டி கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் இங்கே இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்கள் மீது அளப்பெரிய ஒரு பாசத்தையும் அன்பையும் வைத்திருக்கிறார். இப்போ அந்த அன்பை நீங்கள் எப்படி வழிகாட்டலாம் என்ற நான் இங்கே வந்து பார்த்தவளவுதான் தெரியுது. இந்த அடவு நகைக்கடை என்று சொல்லி எல்லா இடம் கூட எல்லா இடம் கடை திறந்திருக்கணும். இப்போ எங்கூட இருக்கிற வருங்கால சந்ததியை ஒரு கடனாளி ஆக்குறதுல இந்த 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 நாட்டு அரசாங்கமோ இல்லாட்டி இந்த முன்னேற்ற சங்கங்களோ எங்களை வந்து கவனமாக இருக்குதுன்னா உங்களுக்கு மோட்டர் சைக்கிளோ என்ன கடனும் தாரம் வாங்கோன்னு சொல்லி போட்டு பேருந்து கடன் கட்ட முடியாதுல்ல வரைக்குள்ள நீங்கள் என்ன செய்ய போறீங்க தற்கொலை பண்ணணும் அப்படியான ஒரு ஆகவே நீங்கள் ஒரு பேராசை என்று ஒன்று வளர்க்காம இப்போ நீங்கள் செந்தூரன் அங்கே ஒரு பெரிய ஒரு மாளிகை வீட்டில் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாருன்னு கடைசி தான் நினைக்காதீங்க. அவற்றை வீடு நான் கிட்டத்தட்ட பார்க்க அந்த நாட்டில் இப்படி ஒரு சிறிய வீடு தான் அவற்றை. ஆனால் அந்த வீட்டில் இருந்து கொண்டும் 5 வீடு கட்டித்தர வேண்டாம். இந்த மக்கள் சந்தோஷமாக வாழ வேணும் என்றதில் அக்கறையாக இருக்கிறார். அப்போ நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கைமாறு உங்களோட பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் அதாவது அறிவுள்ளவர்களாக என்றால் பாரதி சொன்னது போல் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். ஆகவே அந்த அப்படியான பிள்ளைகள் இன்றைக்கி நாங்கள் எங்களோட பிள்ளைகள் சின்ன ஒரு வந்த உடனே என்ன மோட்டர் சைக்கிள் எங்கே பார்த்தாலும் மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் என்ன விபத்துன்னு ஒன்று இருக்குது. ஏன் எல்லாத்துக்கும் தொட்டது எல்லாத்துக்கும் நாங்கள் துவிச்சக்கர வண்டியிலையோ முன்னே நாங்கள் அந்த காலத்துல எல்லாம் துவிச்சக்கர வண்டியில் அங்கேருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு படிக்க போனாங்க எல்லா இடம் போனாங்க துவிச்சக்கர வண்டியில். இப்போ நாங்கள் கனடாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நாங்களும் அத்தியாவசிய செலவுகளை தவிர்ப்பதால தான் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதால தான் எங்களுடைய அத்தியாவசிய செலவுகளோட வாழ்றதால எங்களை கொஞ்சம் மிச்சம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது.